ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? தேவ ஆசீர்வாதத்தால் அவரோட கிருபையால் முன்னேறி போய்கிட்டு இருக்கீங்களா? பாருங்கள், தேவனுடைய வார்த்தைகளை தினந்தோறும் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம். நீங்கள் கேட்குற வசனங்களை உங்கள் இருதயத்தில் நீங்கள் பதிச்சு வைக்கிறீங்களா? ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் சிறப்பாகவும் பலம் பெற்றவர்களாகவும் தேவனோட வாக்கியங்களை உங்கள் இருதயத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வசனத்தின்படி நீங்கள் வாழ பழகிக்கங்க. அப்போதான் நீங்கள் பாக்கியவானாக இருப்பீங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் வாசிக்கிறேன். பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாயிருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும் என்பது இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு உவமை. ஏசப்பா சொன்ன வார்த்தைகளை அடிப்படையாக வைத்துத்தான் எங்களை போன்ற பிரசங்கிகள் இன்று பிரசங்கம் செய்கிறோம். இயேசுவின் வார்த்தைகள் அது ஜீவ ஊற்று. அவருடைய வார்த்தைகளில் இருக்கிற சத்தியம், அவர் வார்த்தைகளில் இருக்கிற உள்ளர்த்தம், ரகசியங்கள், உண்மைகள் எத்தனை முறை சொன்னாலும், எத்தனை முறை கேட்டாலும், எத்தனை முறை படித்தாலும் சலிப்பே வராதுங்க. இங்கே இயேசு சொல்கிற ஒரு உவமை மணவாளனை எதிர்கொண்டு பார்க்க போன தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போன 10 கன்னிகைகளை ஒப்பிட்டு சொன்ன ஒரு உவமை. திருமணங்கள் நம்ம ஊர்ல நிறைய விதவிதமா நடக்குது. நம்ம பாரத தேசத்துல விவாகத்துல முதல்ல மணமகன் வருவானா அல்லது மணமகள் வருவாளா? கிறிஸ்தவ திருமணங்கள்ல முதல்ல மணமகன் வருவாரு, அதுக்கப்புறம் மணமகள் வருவாங்க, அப்படித்தானே? ஆனா யூத சம்பிரதாயப்படி முதல்ல மணமகள் வருவாள், மணமகள் வீட்டை சேர்ந்தவங்க எல்லாரும் வருவாங்க, அதுக்கப்புறம் தான் மணமகன் குதிரை மேல சுற்றத்தாரோட வருவான். மணமகன் கல்யாண மண்டபத்துக்குள்ள வந்ததும் முதல் வேளைய கதவை மூடிடுவாங்க. அதை ஒரு உவமையாக எடுத்துக்கொண்டுதான் இங்கே ஒரு பெரிய சத்தியத்தை ஆண்டவர் சொல்கிறார். அப்படி ஒரு திருமணத்திற்கு 10 கன்னிகைகள் கிளம்பி போகிறார்கள். 10 பெண்களுடைய கைகளிலேயும் தீவெட்டிகள் இருந்தது. 10 பேரும் மணவாளனை எதிர்நோக்கி போகிறார்கள். 10 பேரும் கன்னிகைகள் தான். 10 பேருடைய கைகளிலேயும் தீவெட்டிகள் இருந்தது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அதில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். நம்ம பார்க்கிற விஷயங்கள்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே மாதிரியான நடவடிக்கைகளை பின்பற்றலாம். மேலோட்டமா பக்தி உள்ளவங்க மாதிரி தெரியலாம். எல்லாரும் அல்லேலூயான்னு சொல்லலாம், எல்லாரும் ஆமேன்னு சொல்லலாம், எல்லாரும் ஒரு பாட்டையும் பாடலாம். ஆனா அந்தரங்கத்தை ஆராய்ந்து பார்க்கிற ஆண்டவர் நம் இருதயத்திற்குள்ளே பார்க்கும்போது அது வித்தியாசமாக இருக்கும். நிஜ கிறிஸ்தவர்கள் புத்தியுள்ளவர்கள், கள்ள கிறிஸ்தவர்கள் புத்தி இல்லாதவர்கள். பார்க்கறதுக்கு மாத்திரம் எப்படி இருப்பாங்க? எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஒருவேளை எல்லார் கையிலையும் பைபிள் இருக்கலாம். எல்லாரும் எங்க போறாங்கன்னு கேட்டா கல்வாரி சபைக்கு போறோம்னு சொல்லலாம். நாங்க எல்லாரும் தேவனை விசுவாசிக்கிறோம்னு சொல்லுவாங்க. எல்லாரும் ஆண்டவர்களுக்கு நன்மை செஞ்சார்னு சொல்லலாம். ஆனால் உண்மையான நிலையை ஆராய்ந்தால் 53வது சங்கீதம் 1வது வசனம், தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். தேவன் இல்லை அப்படின்னு சொல்றது யாரா? மதிகேடன். நீங்க எல்லாரும் தேவன் இருக்காருன்னு நம்புறீங்களா? கையை உயர்த்தி காட்டுங்க. எல்லாருமே நிஜமா நம்புறீங்களா? இல்லைன்னா இங்க எதுக்கு வரோம் அப்படிங்கிறீங்களா? அதாவது உங்களுக்கு கஷ்டம் வரும்போது பிரார்த்தனை செஞ்சும் கூட நோய் போகலைன்னா, ஜெபம் பண்ணி பரீட்சை எழுதியும் ஃபெயில் ஆயிட்டா, ஹாஸ்பிட்டல் இருக்கிற அம்மாவுக்காக ஜெபம் பண்ணோம், ஆனால் செத்து போயிட்டாங்க, இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, ஆனால் இறந்து போயிட்டாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா நீ என்ன நினைப்ப? மனசுல என்ன தோணும்? தேவன் ஒருத்தர் இருந்தா எதுக்கு இப்படி நடக்கணும்? ஏசையாவும் இல்லை, ஒருத்தரும் இல்லை, ஜெபமும் இல்லை, ஒன்றும் இல்லை, கடவுளும் இல்லை, பேயும் இல்லை. அப்படி நினைப்பீங்களா? நினைச்சிருக்கீங்களா? எப்பவாவது நினைச்சிருக்கீங்களா? நீங்க நினைச்சது நடக்காதப்போ, நீங்க ஆசைப்பட்டது நிறைவேறாதப்போ, நீங்க ஜெபிச்சதெல்லாம் நடக்காதப்போ, நீங்க மனசுக்குள்ள வாய் திறந்து சொல்ல மாட்டீங்க. வாய் திறந்து யாருக்கிட்டையும் சொல்றதில்ல, மனசுக்குள்ள மாத்திரம் நினைச்சுக்கிறது. என்னக்கா யோசனை அப்படின்னு கேட்டா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படித்தானே? ஆனா மனசுக்குள்ள தேவன் இருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு நினைச்சிருக்கிறீங்களா இல்லையா? உண்மையா சொல்லுங்க. அங்க பாருங்க, ஒரு சகோதரி உண்மையை சொல்லியிருக்காங்க. அவங்க தான் உண்மையான கிறிஸ்தவர்.
நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனா உண்மையிலேயே அநேகர் இந்த மாதிரி நினைச்ச நேரங்களும் இருக்கலாம். அதுதான் நம்முடைய அவ்விசுவாசத்தின் அடையாளம். தேவனிடத்திலிருந்து நல்லது மட்டும்தானா? கெட்டதை அனுபவிக்க வேண்டாமா? தேவன் கொடுத்தார், தேவனே எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா? யோபு சொன்னாரா இல்லையா? அதுதான் உண்மையான கிறிஸ்தவம். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ விசுவாசம். நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும், கேட்டது கிடைச்சாலும் கிடைக்கலனாலும், தேவன் எனக்கு இதை விட பெருசா தான் தருவார். அதை எப்போ தருவார், எப்படி தருவார்னு தெரியாது. ஆனால் தேவன் எனக்கு நன்மையை தருவாரே தவிர கெட்டதை செய்ய மாட்டார். கெடுதல் செய்வது அவர் குணாதிசயமே அல்ல. சபிப்பதும் அவர் குணமல்ல, கெடுதல் செய்வதும் அவர் குணமல்ல. கெட்டுப்போனதை தூக்கி எடுப்பது மட்டும்தான். சாபமடைந்தவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் தருவது மட்டும்தான் அவருடைய குணம். தேவன் இல்லை என்று உங்க மனசுல நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அப்படிப்பட்ட எண்ணங்கள் வருகிறது என்றால், ஒருவேளை உங்களுக்கு கஷ்டமான பிரச்சனையான நேரங்கள் வந்தாலும் கூட நீங்க கிறிஸ்தவனா இருக்க முடியாத ஒரு நிலை வந்துச்சுன்னா, தேவனுடைய பார்வையில புத்தி இல்லாதவர்கள் தான். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 23வது வசனம் எப்படி சொல்கிறது? தீவினை செய்வது மூடனுக்கு விளையாட்டு. கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டே, இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே தீவினை செய்கிற மனிதன் மூடன். தீவினை செய்வது மூடனுக்கு விளையாட்டா இருக்குமா? என்னங்க விளையாட்டு? பாவம் செய்யறது, மறுபடியும் ஒத்துக்கிறது, திரும்பவும் பாவம் செய்யறது, மறுபடியும் ஒத்துக்கிறது, மறுபடியும் செய்யறது, மறுபடியும் ஒத்துக்கிறது, மறுபடியும் செய்யறது. சின்ன வயசுல கதை கேட்டிருப்பான், புலி வருது புலி வருதுன்னா அவன் விளையாட்டுக்கு சொல்றான்னு நினைச்சுக்குவாங்க. ஆனா உண்மையிலேயே புலி வரும்போது புலி வருதுனாலும் யாரும் அவனை காப்பாத்தல. கிறிஸ்தவர்கள் அப்படித்தான், பாவங்களை செஞ்சு திரும்பவும் ஒத்துக்கிட்டு, திரும்பவும் அதே செஞ்சு, திரும்பவும் அதே ஒத்துக்கிட்டு, திரும்பவும் செஞ்சு, திரும்பவும் ஒத்துக்கிட்டு, இப்படியே ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. பாவம் என்பது விளையாட்டு அல்ல. பாவம் என்பது மிகவும் குரூரமானது, அது கொடுமையானது. ஒரு மனிதன் வேட்டைக்கு சென்று அங்கே ஒரு புலி ஒரு சிறுத்தையை அடித்து விட்டாராம். அந்த சிறுத்தை புலியின் குட்டி மிகவும் அழகாக அந்த இடத்துல இருந்ததாம். அங்கே இருந்த ஒரு புல்லுக்குள்ளே அந்த குட்டி அங்கே இருந்ததாம். அந்த கண்கள் அழகாக மின்னிக் கொண்டிருந்தது. அது குட்டியா இருந்ததுனால அந்த புலிக்குட்டி எதுக்கு கொள்ளணும், ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லி அந்த குட்டியை தூக்கிட்டு வந்து தன்னோட பிள்ளைகிட்ட விளையாடுறதுக்கு கொடுத்துட்டாராம். அந்த பையன் தினந்தோறும் அந்த புலிக்குட்டி கூட விளையாண்டுக்கிட்டே இருந்தானா. அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து 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 பெருசாயிடுச்சு. அங்கிருந்து ஒரு பெரியவர் சொன்னாரா, அப்பா அது என்னைக்கும் புலி தான், அது கூட ரொம்ப விளையாடாதீங்கன்னாரா. அது ஆபத்துன்னு சொன்னாரா. நான் சொல்றபடியெல்லாம் கேட்கும் நானா, நாய்க்குட்டி மாதிரி என் கூட எப்படி விளையாடுது பாருங்க அப்படின்னா. ஆனா ஒரு நாள் அந்த பையன் வேகமா ஓடி வந்து கால் இடறி கீழே விழுந்த போது காலில் ரத்தம் வந்துருச்சான். அப்ப என்னாச்சுன்னா, அந்த புலிக்குட்டி, இப்ப வளர்ந்த புலிக்குட்டி வேகமா ஓடி வந்து அது அன்பால் அந்த ரத்தத்தை மெதுவா அப்படி நக்குன உடனே அதுக்கு என்னாச்சு தெரியுமா? நான் குடிக்க வேண்டியது இந்த ரத்தம் தானே, அதனோட ஒரிஜினல் புத்தி வெளியே வந்துருச்சு. அப்படியே அந்த ரத்த வெறியா அந்த பையனை பிடிச்சு அப்படியே கொன்னுடுச்சு. இன்று அநேக ஜனம் பாவத்தோட விளையாடிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு நாளைக்கு அது உங்க உயிரையே பறிச்சிடும். ஆமாங்க, உங்க உயிரையே குடிச்சிடும் உங்க பாவம். எத்தனை பேர் இங்க சிகரெட் இன்னும் குடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? சுருட்டு குடிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு தம்பி சொன்னா, நான் சிகரெட்டு குடிச்சு அப்படி புகைய ஊதுனா அது ரவுண்ட் ரவுண்டா போகும்னு சொன்னானா. அதுக்காக 100கணக்கில் சிகரெட் பாக்கெட்டை வாங்கி ஊதிக்கிட்டே இருந்தான். போயிடுச்சு. வந்துருச்சு. இப்ப என்ன வந்தது? அதுக்குள்ள எல்லாம் நாசமா போச்சு. என்னது விளையாட்டு? பரவாயில்லங்க, இதுக்கெல்லாம் தேவன் என்ன மன்னிச்சிருவார் அப்படிங்கிறீங்களா? நிறைய பேரை பார்த்துருக்குங்க, சிகரெட்டை குடிச்சு கடைசியில ஒரு நாள் நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க வயசானதுக்கு அப்புறம் டாக்டர் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா லங்ஸ் எல்லாம் பாழாய் போயிடுச்சியா. இதுக்கு இனிமே ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க முடியாது. பாவத்தோட விளையாடாதீங்க. ஒரு தடவை செஞ்ச பாவத்தை திரும்ப திரும்ப செஞ்சா அது விளையாட்டு. தெரிஞ்சோ தெரியாமையோ தவறு செஞ்சுட்டு அது தெரியறப்போ அதுக்காக மனம் வருந்தி அறிக்கையிடணுமே தவிர, திரும்ப திரும்ப அந்த பாவத்துக்கூடையே நீ உழண்டுகிட்டு இருந்தன்னா அது எந்த கெட்ட பழக்கம்னாலும் அப்படித்தான். இன்னைக்கு அநேகர் விபச்சாரத்தில் விழுந்து போய் கிடக்குறாங்க. ஏதோ முதல்ல ஒரு ஆசையால் அந்த விபச்சாரத்துக்குள்ள ஈடுபட்டு திரும்ப 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 அந்த பாவத்தில் விழுந்து பெரிய நோய்க்கு ஆளாயிடுறாங்க. விபச்சாரம் அது படுகுழி, வேதம் சொல்கிறது. வேஷித்தனம் அது படுகுழி. சாபத்திற்கு ஆளாகிறவர்கள் தான் இது போன்ற படுகுழியிலே விடுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யாராவது நெருப்பு மேல நடந்தா அவன் காலில் சுடாம இருக்குமா? கையில தீச்சட்டியை எடுத்துட்டு போனா அது கையை சுடாம இருக்குமா என்ன? தன் அடுத்தவனுடைய மனைவி ஆசைப்படுகிறவன் நாசமாகி போவான் என்று வேதம் சொல்லுகிறது திட்டவட்டமாக. எதுல விளையாடுற? அடுத்தவன் மனைவி, அடுத்தவன் புருஷனோடு உனக்கு என்ன வேலை? என்ன விளையாட்டு? என்ன பேச்சு? என்ன ஆட்டம்? இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் அதே பேச்சு தான் எப்போதும்.
கணவனோட பேசுவதை விட அடுத்தவர்களோடு பேசுவதுதான் இன்று அதிகமாக இருக்கிறது. அந்த வார்த்தையில் எப்ப பார்த்தாலும் ஒரு ஏதோ ஜாலியா இருக்குன்னு. ஐயோ என்னங்க என் புருஷன் என்ன புரிஞ்சுக்கவே இல்லை. ஆமாம்மா, உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு ஏன் புரிஞ்சுக்காம இருக்கிறாரு? ஆமாங்க அண்ணா அப்படின்னு சொல்லி அண்ணா அண்ணா அப்படிமாங்க. முதல்ல இந்த அண்ணா 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 அண்ணான்னு கடைசியில என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இப்படி எப்ப பார்த்தாலும் போன்ல அண்ணா அண்ணா அப்படி அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்து நீ ஏன் எனக்கு புருஷனா இருந்துன்னு சொல்லிடுவாங்க கடைசியில. இப்படிதானே? அப்படி எத்தனையோ பேர் இன்னைக்கு பாக்குறோம். மணிக்கணக்கில் அப்படி என்னங்க செல்போன் பேச்சு தெரியாதவங்க கூட. நீ கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி. இன்னைக்கு எத்தனை பெண்கள் அழுதுகிட்டு இருக்காங்க தெரியுமா? ஒரு பையன் எனக்கு போன் பண்றாங்க, அவன் நல்லவன் இல்லைன்னு போக போக நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க, அதனால போனை கட் பண்ணா இப்ப என்ன போன் பண்ணி மிரட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. உன்னோட விஷயத்த நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன், நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்றாங்க. என்னைக்கோ நான் அனுப்பிச்சு SMS காமிச்சு இது எல்லார்ட்டையும் காட்டி மானத்தையே வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஜாக்கிரதை ஜாக்கிரதை. நீ அன்பு செலுத்தணும், நான் ஆசைப்பட்டனும் அப்பா அம்மாவை நேசி. திருமணத்துக்கு அப்புறம் உன்னுடைய மனைவியை மட்டும் நேசி. 1000 தடவை மனைவி கிட்ட காதலிக்கிறேன்னு சொல்லி யார் கேப்பா? எத்தனை தடவை வேணாலும் சொல்லுவோம் கணவன் கிட்ட ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு. ஐ லவ் யூ தேவையில்லாதவங்க கிட்ட எதுக்காக ஐ லவ் யூ சொல்லணும்? ஏன் உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிற? உன் மனைவி உன்னுடைய சிநேகிதை, உன் கணவன் தான் உனக்கு சிநேகிதன். உன் தாய் தகப்பனோட அன்பு உனக்கு போதும். சும்மா தாங்க ஐ லவ் யூ சொன்னா அப்படிங்கிறீங்களா? அது உன்னை சும்மா விட்டுருமா? விடாது விடாது. ஒரு தம்பி அழுதுகிட்டே சொன்னான், அண்ணா அண்ணா ஒரு பொண்ணு என்ன லவ் பண்றேன்னு சொன்னான்னா, உனக்காக உயிரையே விடுவேன்னு சொன்னானா, நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் செத்துருவேன்னு சொன்னானா. ஐயோ செத்துருமோன்னு பயந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுனா அவ ஒரு மிகப்பெரிய விபச்சாரி அப்படின்னு விஷயம். இவளுக்கு ஏற்கனவே அநேக கணவர்கள் உண்டு, இப்ப என் வாழ்க்கையே போச்சு, மொத்தமும் போச்சு அப்படின்னு அழுகிறான். தீயது செய்வது மூடர்களுக்கு விளையாட்டு. ஜாக்கிரதை. பாவ வழிகளுக்கு நீ போகாம இருந்தாலே தவிர தேவன் வரும்பொழுது பாவத்தின் வழிகளில் நீ இல்லாமல் இருந்தாலே உயர்த்தப்படுவாய். பிரசங்கி 7வது அதிகாரம் 9வது வசனம். உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். மூடரின் நெஞ்சில் கோபம் குடிகொள்ளும். உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடனுடைய நெஞ்சினிலே கோபம் சுகமா குடிகொள்ளுமா. கோபப்படுகிறவன் புத்தி இல்லாத மூடன். கோபத்துல மூடத்தனமா செய்யற காரியங்கள் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? கோபம் வந்த உடனே மிருக மாதிரி ஆயிடுவான். இன்னைக்கு சில அம்மாமார் பார்த்தீங்கன்னா கோபத்துல எது கிடைக்குதோ அதை எடுத்து அடிச்சு பிள்ளைய கொன்னு கூட போடுறவங்க இருக்கிறாங்க. கையில் எது கிடைக்குதோ அதை எடுத்து அடிச்சு படாத இடத்துல பட்டு குழந்தை செத்து போன கதைகள் கூட உண்டு. ஒருத்தர் குளிக்க போறதுக்கு முன்னால் 100 ரூபாய் அங்க வச்சுட்டு போயிருக்காரு மதுபானம் வாங்கறதுக்காக. அந்த காசு திரும்ப வர்றதுக்குள்ள அவங்க சின்ன பையன் அந்த 100 ரூபாய் எடுத்துட்டு போய் சாப்பிட்றதுக்கு ஏதோ வாங்கிட்டு வந்துட்டானா. குளிச்சுட்டு வந்தவருக்கு கோவம் வந்துச்சு, டேய் சாராயத்துக்கு வச்சு இந்த காசை எடுத்துட்டியட அப்படின்னு கோபமா அடிச்ச உடனே அந்த பாவம் அந்த குழந்தை அப்படியே அந்த இடத்துல விழுந்து செத்து போயிட்டானா. பாருங்க, அதுக்கப்புறம் அந்த அப்பா அழுது ரொம்ப வேதனைப்பட்டாராம். யோசிக்காம ஆத்திரத்துல கோபத்துல நாம என்னென்ன செஞ்சிடறோன்னு பாத்தீங்களாங்க. நம்ம நாட்டில் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துட்டா உடனே மனைவி சொல்லுவாய் நீ தேவையில்லை, அப்படித்தானே? கலட்டி வீசியறது இல்லைங்க, தாலியவே கழட்டி தூக்கி வீசிடுறது. கோபம் வந்துட்டா எதை செய்கிறோம் ஏது செய்கிறோன்னு புரியறதில்ல. என்னங்க இது? இதெல்லாம் நல்லது தானா? ஒரு சின்ன விஷயத்துக்கு கோபம் வந்தோன்னே 3 முடிச்சால ஏற்பட்ட பந்தம், வாழ்க்கை முழுவதும் இருக்க வேண்டிய திருமண பந்தம் முடிஞ்சு போயிடுமா? கோபத்தில் நீங்க சொல்ற ஒரு வார்த்தை அடுத்தவங்களுடைய இருதயத்துல கத்தி மாதிரி பாயும். உடனே நீ இப்ப எத்தனை தடவை சாரி சொன்னாலும் அந்த காயம் ஆறாது. கிறிஸ்தவனுடைய வாயின் வார்த்தைகள் பரிசுத்தமானதா இருக்கணும், கிறிஸ்தவ அன்புள்ளதா இருக்கணும், கனிவும் பணிவும் தன்மையுள்ளதாகவும் இருக்கணும். நான் ஏசப்பாவை விசுவாசிக்கிறவன்னு சொல்லிக்கிட்டு கோபத்துக்கு இடம் கொடுக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? நீ கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதே. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னால உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. கோபத்துல மனசுல வச்சுக்கிட்டே படுத்தாது மாவு புளிக்கிற மாதிரி அப்படியே ஊறிக்கிட்டே இருக்குமா, அப்படியே பொங்கி வழிஞ்சிரும். அப்படி வழியறதுனாலதான் சில நேரங்கள்ல அது கொலைக்கு கூட வழிவகுத்துடுது. எனக்கு எவ்வளவு பேர் ஒருத்தர் கொண்டுக்கிறாங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கடையில கூட. மனைவி கணவனை கொல்றா, கணவன் மனைவியை கொல்றான், பெத்த பிள்ளைங்களை கொல்றாங்க. எப்போது நம்ம கேட்கிறோம் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். கவனிங்க, கோபத்தை விட்டுடுங்க. கோபத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்கன்னு ஏசப்பாட்ட கேளுங்க. ஒரு கோபக்காரன் கூட ஏசப்பாவை பின்பற்றினா சாந்த குணமுள்ளவனா மாறிடுவான். உன்னோட கோபம் மேல உனக்கு ஜெயம் இல்லைன்னா, ஆண்டவரே இந்த கோபத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு நீ ஜெபிச்சு கேட்காம, கோபம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, அது பரவாயில்ல, தவறு இல்லை, ஏதோ சின்னதா தான் இருக்கு அப்படின்னு நினைச்சு விட்டுறாதீங்க. நீயும் புத்தி இல்லாதவனா ஆயிடுவ, பரலோக ராஜ்யத்தையும் இழந்து விடுவா என்பதை மறந்து விடாதே. தேவன் இல்லைன்னு இருதயத்தில் நினைக்கிறவங்க மூடர்கள், தீய காரியங்களை விளையாட்டா செய்யறவங்க மூடர்கள்,
கோபத்தை இருதயத்துக்குள்ளே வச்சுக்கிறவங்களும் மூடர்கள். யோபுவின் சரித்திரம் 5வது அதிகாரம் 2வது வசனம். பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும். என்ன சொல்லுதுங்க? பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும். பொறாமை அப்படின்னா என்னன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? கையெழுத்துங்க பார்க்கலாம். அதை சொல்லி நான் முடிக்க போறேன். பொறாமை அப்படின்னா எனக்கு தெரியுங்க, கை தூக்குங்க பார்க்கலாம். அப்படி சொல்றவங்க கொஞ்சம் பேருக்கு தெரியவே தெரியாதான், பாவம். பொறாமை என்ன தெரியாதாங்க? பக்கத்து வீட்டாக்கா அருமையான சேரீ கட்டிட்டா நமக்குள்ள ஒரு மாதிரி நமக்கு என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க சேலையை அவங்க கட்டுறாங்க, ஆனால் நமக்குள்ள ஏதோ ஒன்று கப்ப கப்ப கப்பான்னு. அப்படித்தானே? பக்கத்து வீட்டுக்காரர் 2 மாணிக்கு மேலே கட்ட ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுங்க, நம்ம வீடு கீழே இருக்கும். அதை பார்த்து கட்டிட்டானே கட்டிட்டானே, உனக்கு எதுக்கு? அவன் எத்தனை மாடி கட்டினா உனக்கு என்ன? அவன் கடன் வாங்குறான், கட்டுறான், மாட்டிக்கிறான், உனக்கு என்ன? ஆனால் உனக்குள்ள ஏதோ பொறுக்க முடியல. இப்படி இன்னைக்கு அநேகருக்கு பொறாமை, அநேகருக்கு அடுத்தவங்களை பார்த்து பொறுக்க முடியாத தனம். இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் மற்றவங்களை பார்த்து அன்பு செலுத்துவாங்களே தவிர, அவங்களுக்கு இருக்கு எனக்கு இல்லை அப்படின்னு பொறாமைக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. இடம் எது கொடுக்க மாட்டாங்க, எது கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க சிலர். அப்படித்தானே? இடம் கொடுக்க மாட்டாங்க. உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படிங்கிற இயேசு வார்த்தையை கேட்டா, நம்மளை விட நல்லா இருக்கிறவங்கள பார்த்ததும் நமக்கு பொறாமைங்கிற குணம் வராது. எதுக்கு பொறாமை? பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கு எனக்கு இல்லை அப்படிங்கிறது எதுக்கு பொறாமை? இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். போதுமென்ற மனசு. எனக்கு இந்த வீடு கொடுத்தீங்க போதும், எனக்கு இந்த ஆடைகள் கிடைச்சது போதும், இந்த பிள்ளைகளை கொடுத்துருக்கீங்க அது போதும், இந்த கணவரை கொடுத்தீங்க அது போதும், அவர் குடிகாரன் தான் இருந்தாலும் போதும், பரவாயில்லங்க குடிச்சிட்டு தான் வராரு இருந்தாலும் போதும், அப்படி நினைக்கிறீங்களா? இல்லை அதை விட்டுட்டு ஐயோ பக்கத்தில் எப்படி இருக்காங்க பாருங்க, பக்கத்தில் எப்படி சேலை கட்டிருக்காங்க பாருங்க, நமக்கு ஒன்றுமே இல்லையே, என்னங்க அது? இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவங்களோட மனசு அப்படி இருக்காதுங்க. பொறாமை உள்ளவனுடைய மனம் என்ன பண்ணுமா? அதம் பண்ணிடுமா. ஜாக்கிரதை. பொறாமை, கெட்ட எண்ணம், வெறுப்பு இதெல்லாம் தேவ பக்தியை கெடுத்து விடும். துணியை முள்ளு மேலே போட்டுட்டு அது எப்படி சின்ன சின்ன ஓட்டைகளை விழுந்து விடுமோ, அந்த மாதிரி நம்ம விசுவாசத்தை, நம்ம ஜெப வாழ்க்கையை, நம்ம சுத்த இருதயத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டைகள் மாதிரி இருக்கிற பொறாமை, கெட்ட குணம், பொய் இதெல்லாம் சேர்ந்து வாழ்க்கையை அழிச்சிரும். தேவன் இல்லைன்னு சொல்றவன் மூடன், வேதம் சொல்லுது. பாவத்தோடு விளையாடுகிறவன் மூடன், பார்த்தோம்ல. கோபத்தை இருதயத்தில் வைத்துக் கொள்ளுகிறவன் மூடன், பார்த்தோம்ல. பொறாமை உள்ளவனும் மூடன் தான். கவனிங்க, யாராவது மாடி மேலே மாடி கட்டினாலும், இல்லை ஒரு புது வீடு வாங்கினாலும், இல்லை புது கார் வாங்கினாலும், நகைகள் வாங்கினாலும், நல்லா பணம் சம்பாதிக்கிறாருன்னு வைங்க, அவங்கள பார்த்து நாம் என்ன சொல்லுவோம்? இது கூட தெரியாதா? என்ன சொல்லுவோம்? அவனுக்கு நேரம் நல்லா இருக்குடா, காலம் கை கொடுதுடா, அவனுக்கு அதிர்ஷ்டம்ப்பா, அவன் போய்கிட்டே இருக்கான், முன்னேறிக்கிட்டே இருக்கான், உயர்ந்துகிட்டே இருக்கிறான். பணம் நிறைய சம்பாதிச்சு மாடி மேல மாடி கட்டி நகைகளை வாங்கி நிலத்தை வாங்குறவங்களை பார்த்து நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? உயர்ந்துகிட்டே இருக்கிறான், அவன் பெரிய ஆள் அப்படின்னு சொல்றோம். பைபிள் ஒரு ஆளை பத்தி சொல்லுது, அவன் பெரிய ஐஸ்வர்யவானா. எனக்கு நல்லா விளைஞ்சிருக்குது, நான் என்ன செய்வேன்? நான் களஞ்சியங்களை கட்டி அதுக்குள்ள எல்லா தானியங்களையும் சேர்த்து வச்சு என் வாழ்க்கை முழுசும் ஜாலியா சாப்பிட்டு குடிச்சு சுகமா அநேக வருஷமா நான் பூரிப்பா சந்தோஷத்தோடு இருப்பேன்னு சொன்னானா. அது சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருந்தானா. தேவன் சரியான சமயத்தில் மழையை கொடுத்து பூச்சிப்புழு அண்டாம காத்து உன் விவசாயம் தானியம் நல்லா வளரணும்னா அது ஆண்டவர் செஞ்ச கிருபை. இன்னைக்கு எத்தனை பேர் அதை நினைக்கிறோம்? நல்லா எல்லாம் விளைஞ்சுதுன்னா அவன் என்ன பண்ணணும்? என் ஆத்துமாவே சாப்பிடு குடின்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த உபகாரங்களை ஒரு நாளும் மறக்காத. தசம பாகத்தை காணிக்கைய ஆண்டவருக்கு கொடுப்பேன், அதை விட்டுட்டு சேர்த்து வச்சுக்குவேன். இதெல்லாம் என்னது? நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், அதை நான் சேர்த்து வச்சுக்கிட்டு களஞ்சியத்துல சேர்த்து வச்சுக்கிட்டு அப்படி சொல்லாத. தேவன் அதிகம் கொடுத்தா அவருக்கு நன்றி சொல். தேவனுக்கு கொடுக்க வேண்டியது தேவனுக்கு, இல்லாதவங்களுக்கு நீ கொடுக்க வேண்டியதையும் எடுத்து கொடு. இன்னைக்கு அநேகர் பசியால வாடிக்கிட்டு இருக்காங்கல்ல. இந்த உலகத்துல இப்போ எத்தனையோ கோடி பேர் சாப்பிட எதுவும் இல்லாம செத்து போய்கிட்டு இருக்காங்க. சின்ன குழந்தைங்க, பிறந்த குழந்தைங்க போஷாக்கான ஆகாரம் இல்லாம 6 வயசுக்குள்ளாகவே அநேக குழந்தைகள் இருந்து போயிடுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கும் போது, நிறைய கொடுக்கும் போது நீ அவரை துதிக்க வேண்டும், தேவனுக்காக வாழ வேண்டும், இல்லாதவங்களுக்கு தரணும். அதை விட்டுட்டு இது என்னுடைய வாழ்க்கை, சாப்பிடுவேன், நல்லா குடிப்பேன். நான் தெரியாம கேட்கிறேன், உங்க உயிர்னா சாப்பிடுறது மட்டும்தானா? அம்மா சாப்பிடுங்க அப்படின்னா இல்லை எனக்கு மனசு சரியில்லை வேண்டாம் அப்படின்னு சொல்ல கேட்டிருக்கோம்ல.
மனசு சரியில்லைன்னா பிரியாணியா இருந்தாலும் சரி, மட்டனா இருந்தாலும் சரி, கோழியா இருந்தாலும் சரி, நம்மளால நிம்மதியா சாப்பிட முடியுமா? முடியாதுல்ல. எங்க என்ன சாப்பிடுமானா அது சரியில்லை, மனசு சரியில்லை, எனக்கு வேண்டான்னு சொல்றது. மனசுக்கு தேவையானது சாப்பாடு இல்லைங்க, மனசுக்கு தேவையானது சமாதானம். மனசுக்கு வேண்டியது நிம்மதி. அதை இயேசு தருவார். சம்பாதிக்கணும், சாப்பிடணும், குடிக்கணும் அப்படின்னு வருஷக்கணக்கா நீ இருந்தனா வேதம் சொல்லுது அப்படிப்பட்டவங்க யாரு? புத்தி இல்லாதவங்க, புத்தி இல்லாதவர்கள். இந்த ராத்திரி உன் உயிர் எடுக்கப்பட்டால் நீ சேர்த்து வச்சிருக்கிறதெல்லாம் யாருக்கு பிரயோஜனம்? களஞ்சியம் நிறைய சேர்த்து வச்சிருக்கோம், ராத்திரி செத்து போயிட்டா அது யாருக்கு பிரயோஜனம்? நம்ம வீட்டில் யாராவது இறந்துட்டா நம்ம கவனிச்சிருப்போம். எல்லா வீட்லையும் நடக்கிறது தான் இது. நம்ம தாத்தா இறந்து போனதுக்கப்புறம் தாத்தா உட்காந்த சேர் எங்கே இருக்கும்? அங்கேயே தான் இருக்கும். அவருடைய குச்சி எங்கே இருக்கும்? அதுவும் அங்கேயே தான் இருக்கும். அவர் கண்ணாடி எங்கே இருக்கும்? அதுவும் அங்கே தான் இருக்கும். அவருடைய செருப்பு எங்கே இருக்கும்? அதுவும் அங்கே தான் இருக்கும். ஆனால் தாத்தா எங்கே? அவர் போயிட்டார். ஆனால் பாருங்க, அவர் வச்சிருந்த அவருக்கு இஷ்டமான சுருட்டு கூட அங்கேயே தான் இருக்கும். அட்லீஸ்ட் அதையாவது எடுத்துகிட்டு போயிருக்கலாம்ல. சுருட்டுங்க, அதை விட்டுட்டாருங்க. என்னங்க, இதே மாதிரி தான் பாட்டியம்மா சாவி கொத்த இடுப்பில் வச்சுட்டு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. இந்த சாவி என்னது 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 சாகிற வரைக்கும் அப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான். இறந்ததுக்கு அப்புறம் அந்த சாவி எங்கே இருக்கும்? எடுத்துகிட்டு போயிடுவாங்களா? என்னமோ தெரியலங்க. இந்த உலகத்தில் நம்ம வரும்போது வெறுங்கையோடு தான் வந்தோம், போகும்போதும் வெறுங்கையோடு தான் போக போகிறோம். அதுக்குள்ளே எதுக்குங்க இவ்வளோ ஆட்டம்? இது என்னது என்னது என்னதுன்னு. இந்த உலகமே எனக்கு நிரந்தரம்னு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. இந்த உலகம்தான் எனக்கு வேணும்னு பரலோக ராஜ்யத்தை பற்றி யோசிக்காதவங்க மூடர்கள். இந்த உலகத்து ஆசைகளுக்காக இருதயத்தை காத்து கொள்ளாதவர்கள் மூடர்கள். தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் மூடன், பாவத்தோடு விளையாடுகிறவன் மூடன், கோபமுள்ள மனிதன் மூடன், பொறாமை கொள்ளுகிறவன் மூடன், உலகமே நிரந்தரம் என்று நினைப்பவனோ புத்தி இல்லாதவன். புத்தியுள்ள ஒரு 5 பேர், புத்தி இல்லாத 5 பேர். இன்னும் அதிகம் சொல்லலாம், ஆனால் இப்போ நேரம் இல்லை. அவங்க எல்லாரும் கிளம்பி போறாங்க. மணவாளன் வருவார் என்று இந்த எல்லா கன்னிகைகளும் மணவாளனை எதிர்நோக்கி போறாங்க. மணவாளன் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமானதால அவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாங்க. அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கும்போது மணவாளன் வந்துடுறாரு. அப்போ தயாராக இருந்தவர்கள் தான் மணவாளனோட கூட மணவறைக்குள்ள போனாங்க. அப்படி போனதும் கதவு மூடப்பட்டது. மணவாளன் வந்த அந்த நிகழ்வு நடந்தது. தயாராக இருந்தவர்கள் உள்ளே அழைத்துக் கொள்ளப்பட்டார்கள். அதன் பிறகு கதவடைக்கப்பட்டது. மற்றவர்கள் எங்கேயோ சுற்றி ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு எண்ணெயை வாங்கி கொண்டு வந்து அந்த தீவெட்டி எரிய வச்சுட்டு வந்து, ஐயா வந்துட்டோம், கதவு திறங்கன்னாங்க. ஆனால் கதவு அடைக்கப்பட்டு விட்டது. பின்பு வந்த அந்த கன்னிகைகள் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரே, ஐயா ஐயா ஐயா, நாங்க தான் ஐயா, நாங்களும் அங்க உள்ள இருக்கிறவங்களும் ஒன்னா தாயா வந்தோம் உங்களை பார்க்க. எல்லாருமே ஒன்னா புறப்பட்டு வந்தவங்க தான் ஐயா, கதவு திறங்க ஐயா. என்னப்போ ஆண்டவர் உங்களுக்கு பதில் சொன்னது என்ன? நான் உங்களை அறியேன். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். பிரார்த்தனை. ஏசப்பா, என் இருதயத்துக்குள்ள வாங்கப்பா, என்னுடைய வாழ்க்கைக்குள்ள வாங்க ராஜா. உமக்கு சாட்சியாய் நான் வாழும்படியாக எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நான் நல்லவன் தான், என்னை வாழ வைப்பவர் நீரே. இன்றிலிருந்து இயேசு கிறிஸ்துவுக்காகவே நான் வாழ்வேன் என்று தேவ சன்னிதானத்தில் ஒரு தீர்மானம் எடு. 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நான் உமக்காகவே வாழப்போகிறேன், உம்முடைய பிள்ளையாய் வாழப்போகிறேன், உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுங்க அப்படின்னு ஒரு தடவை நீ இதயத்தை திறந்து அவர்கிட்ட கேளு, விண்ணப்பம் செய். அவர் மேகத்தின் மீது வரும்போது அவரை நாம் பார்க்கும் போது அவரை போலவே மறுரூபமாக்கப்படுவோம் என்று தேவனுடைய வாக்கியம் சொல்லுகிறது. இந்த ராத்திரி ஒரு அற்புதம் நடக்கட்டும். உன் கண்ணீரை துடைக்கிறவர், உன் சுகவீனங்கள் எல்லாம் குணமாக்குகிறவர், உன் இருதயத்தின் வாஞ்சைகளை தீர்த்து வைக்கிறவர், உனக்கு துணை நின்று உன்னை ஆதரிக்கிற இயேசு கிறிஸ்து இந்த வேளையிலே உனக்கு உதவி செய்ய உனக்கு முன்பாக இருக்கிறார். என் இருதயத்துக்குள்ள வாங்க அப்படின்னு நீ கேட்டன்னா அற்புதம் வாழ்க்கையில நடக்கும். உன் கண்ணீர் துடைக்கப்படும். நீ ஒவ்வொரு சோதனையிலிருந்தும் ஒவ்வொரு போராட்டத்திலிருந்தும் நீ விடுவிக்கப்படுவ. உனக்கு விடுதலை கிடைக்கும். மீட்கப்படுவாய், நடத்தப்படுவாய், ஆண்டவரின் ராஜ்யத்தின் வாரிசாவாய். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபைக்காக வேண்டுங்க. ஒவ்வொருவரும் வாயத்திலிருந்து கேளுங்க. அன்பின் ஆண்டவரே, என் இருதயத்தை திறக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இனி என்னுடைய வாழ்க்கை உமக்கு மாத்திரமே என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கலாமா?
பரிசுத்தமும் பிரியமும் நிறைந்த தகப்பனே, ஒரே ஒரு விஷயம், இங்க கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்கப்பா. உம்மிடத்துல விண்ணப்பிக்கிற ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் செவி கொடுங்க ராஜா. எந்த இருதயத்திலிருந்து என்ன வேண்டுதல்கள் வருகிறதோ, என்ன வேதனை வெளிப்படுகிறதோ, ஒரு விஷயம் பாருங்கப்பா. புத்தியின்மை, மதிகேடு எங்க இருதயத்திலிருந்து தூக்கி எறியுங்க ராஜா. எங்களை ஞானவான்களா மாத்துங்க. தேவ ஞானத்தை எங்களுக்கு அருணுங்கப்பா. எங்களை விட்டு அழியக்கூடிய இந்த உலக இச்சைகளிலிருந்து எங்களை விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களுடைய பக்தியை கெடுக்கிற இந்த உலக ஆசைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்கப்பா. எங்களுடைய கெட்ட எண்ணங்களால எங்கள் இருதயத்தை அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கிற எங்கள் நிலையிலிருந்து எங்களை மாற்றுங்கப்பா. இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க, இந்த நிகழ்ச்சி டிவி மூலமா பார்த்திருக்கிற ஒவ்வொருவரும் நரகத்துக்கு போக கூடாது ராஜா. பாவத்தினாலே வருகிற அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு ஒருவர் கூட போகாமல் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நீ ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. இப்பொழுது மனம் திரும்பி அறிக்கையிடுகிற ஒவ்வொருவருடைய பெயரும் உம்முடைய ஜீவ புத்தகத்தில் எழுதப்படட்டும். மனசாட்சியை காப்பாத்துக்கிட்டு தேவனுடைய வருகை வரைக்கும் எதிர்பார்த்து இந்த உலகத்தில் உம்முடைய சாட்சியாய் வாழக்கூடியதற்கு அந்த சக்தியை ஒவ்வொருவருக்கும் தரும்படி ஜெபிக்கிறேன். உமக்கு சித்தமானால் உம்முடைய வருகை மட்டும் இந்த பூலோகத்திலே சந்திப்பதற்கல்ல, உம்முடைய ராஜ்யத்திலே உம்மோடு எப்பொழுதும் சேர்ந்திருக்கிற ஆசீர்வாதத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே. உம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் கூடியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் துணையாயிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு நாங்க எப்போதும் தயாரா இருக்கோம். போன் பண்ணுங்க, SMS பண்ணுங்க, இமெயில் அனுப்புங்க, கடிதம் எழுதுங்க. உங்க வேண்டுதல்களை தேவ சன்னிதானத்துல வச்சு ஜெபிக்க நாங்க எப்போதும் தயாரா இருக்கிறோம். உபவாச கூடுகைகளையும் அதுக்காக ஜெபிக்கிறோம். கண்டிப்பா அனுப்பி வைங்க. நீங்களும் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எப்பொழுதும் தேவ ஐக்கியத்துல இருங்க. உங்க ஆவிக்குரிய ஜீவியத்தையும் கவனமா காத்துக்கொள்ளுங்க. இது போன்ற நிகழ்ச்சிகளுக்காக எவ்வளவோ சிரமங்கள், கஷ்டங்கள், கண்ணீர், பிரார்த்தனை, விசுவாசம், அதோட பணமும் தேவைங்கிற விஷயம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நிகழ்ச்சிகளுக்காக ஜெபிங்க. தேவன் உங்க இருதயத்தில் ஏவினா எங்களுக்கு நன்கொடைகளையும் காணிக்கைகளையும் நீங்க அனுப்பி வைக்கலாம். அதுக்காக தேவன் எங்களுக்கு தர ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் கிடைக்கணும்னு ஆண்டவர் சமூகத்துல நாங்களும் ஜெபிக்கிறோம். இதெல்லாம் எப்படி அனுப்பி வைக்கிறோம்னு அநேகர் கேட்டிருக்கீங்க. நீங்க எம் மூலமா அனுப்பலாம், அல்லது டிடி மூலமா அனுப்பலாம், ஆன்லைன் மூலமா கூட நீங்க அனுப்பி வைக்கலாம். நீங்க அனுப்புற ஒவ்வொரு காணிக்கையையும் உண்மை மொத்தமா அந்த ஊழியத்துக்காக நாங்கள் பயன்படுத்துறோம். மேலும் உங்களுக்கு விவரங்கள் தேவைப்பட்டா 08939393939 அப்படிங்கிற எனக்கு போன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். கோபத்தை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் இருக்கீங்களா? அடுத்தவங்க மேல பொறாமையோட எப்போதும் இருக்கிறீங்களா? சந்தேகம் உள்ளவங்களா இருக்கீங்களா? ஏத்துக்க முடியாத, மன்னிக்க முடியாத மனசோட இருக்கீங்களா? பாருங்க, இதெல்லாம் இறுதி நாட்களில் ஏற்படக்கூடிய விபரீதமான புத்தி. இப்படிப்பட்ட நிலையிலிருந்து நீங்க விடுவிக்கப்படணும்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபம் பண்ணுங்க. அவருடைய நாமத்துல நாம பிரார்த்திக்கும் போது இந்த சாத்தானுடைய சுபாவங்கள் நம்மிலிருந்து எடுத்து போட்டு கிறிஸ்துவின் அன்பு, தயவு, சமாதானம், பொறுமைங்கிற குணங்களை நமக்கு அவர் தந்தருள்வார். உங்களுக்காக நாங்களும் ஜெபிக்கணும்னா உடனே ஃபோன் பண்ணுங்க, லெட்டர் எழுதுங்க, அல்லது இமெயில், SMS மூலமா உங்க ஜெப தேவைகளை தெரியப்படுத்துங்க. தேவ சமூகத்தில் உங்களுக்காக இடைவிடாம நாங்க ஜெபிக்கிறோம். கண்டிப்பா உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். தேவனுக்கு சித்தமானால் மறுபடியும் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக. உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் எழுத வேண்டிய முகவரி ஜெயபால் ஃபவுண்டேஷன்ஸ், இலக்கம் 29, நியூ காலனி ரோட், வேளச்சேரி, சென்னை 6,42,00,000.